Hello students, welcome to GA Max Chapter 8 Vector Algebra la Exercise 8.3 Question number 11 solve பண்ணலாம். Let A vector, B vector, C vector be three vectors such that magnitude of A, magnitude of B, magnitude of C எல்லாமே நமக்கு கொடுத்துட்டாங்க. And வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா each one of them னா A vector, B vector, C vector இது மூணு எப்படி இருக்கு அப்படின்னா is perpendicular to the sum of the other two. ஓகே, அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த A vector, B vector, C vector மூணு வெக்டர்ஸும் ஒவ்வொன்றும் தனித்தனியாக மற்ற ரெண்டு வெக்டர்ஸ் இருக்கு இல்லையா அதோட சம்மோட பர்பண்டிகுலராக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதோட டோட்டல் ரைட். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா A vector is perpendicular to இங்கே கொடுத்துருக்கிறது என்னன்னா A vector is perpendicular to B vector plus C vectorன்னு கொடுத்துருக்காங்க. And this B vector is perpendicular to C vector plus A vectorன்னு கொடுத்துருக்காங்க. And this C vector is perpendicular to A vector plus B vectorன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பர்பண்டிகுலர் வெக்டர்ஸ்க்கு ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியும், அதை வச்சு நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம கொடுத்துருக்கிறதெல்லாம் எழுதிக்குவோம். கிவன் அந்த மேக்னிடியூட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ கிவன் தட் ஈச் ஆஃப் தீஸ் வெக்டர்ஸ் இஸ் பர்பண்டிகுலர் த சம் ஆஃப் த அதர் டூ. அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டாவை நம்ம எழுதிட்டோம். ஓகே, இப்போ நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது சின்ஸ் A vector is perpendicular to, இது வந்து நான் உங்களுக்கு புரியறதுக்காக சைடில் எழுதியிருக்கேன். A vector is perpendicular to B vector plus C vector அப்படிங்கிறனால நம்ம என்ன சொல்லிடலாம், perpendicular vectorsக்கு you know the dot product is equal to 0 இல்லையா. So this implies A vector dot B vector plus C vector இது ஃபுல்லாக ஒரு வெக்டர்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க, இது ஒரு வெக்டர்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அது ரெண்டும் பெர்பெண்டிகுலர்னு கொடுத்துருக்கறனால அது ரெண்டோட டாட் இந்த வெக்டருக்கும் இந்த வெக்டருக்கும் டாட் ப்ராடக்ட் வந்து 0வாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி வச்சு இதை எழுதிட்டோம்னா என்ன வந்துடும், A வெக்டர் டாட் B வெக்டர் ப்ளஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்குவோம் ப்ளஸ் A வெக்டர் டாட் C வெக்டர் ஈக்குவல் டு 0. இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் என்னது, B vector is perpendicular to second one. B vector is perpendicular to C vector plus A vector, right? C vector plus A vector. Okay, so this implies இது ரெண்டுக்கும் dot product will be equal to 0, right? அதனால B vector dot C vector plus A vector equal to 0. which implies இதையும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி வச்சு. ஸோ B vector dot C vector plus B vector dot A vector equal to 0. So let this be equation 2. And third one, மூணாவது என்னது, since C vector is perpendicular to என்னது A vector plus B vector. ஓகே, ஸோ என்ன சொல்லிடலாம், ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் 0வாக இருக்கும். C vector dot A vector plus B vector equal to 0. ஸோ இதையும் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டீங்கன்னா C vector dot A vector plus C vector dot B vector equal to 0. Okay, let this be the third equation. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா மூணு ஈக்குவேஷன்ஸையும் ஆட் பண்ண போறோம். ஸோ adding equations 1, 2 and 3. ஓகே, ஆட் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் லெஃப்டில் என்ன இருக்குது, A vector dot B vector plus A vector dot C vector. செகண்ட் ஈக்குவேஷனில் என்ன இருக்குது, B vector dot C vector plus B vector dot A vector. தேர்ட் ஈக்குவேஷனில் என்ன இருக்குது, plus C vector dot A vector plus C vector dot B vector. எல்லாத்துலேயுமே ரைட் ஹேண்ட் சைட்ஸில் 0 தான். ஸோ 0ன்னு போட்டுடலாம்.
இப்போ எல்லாமே 2 times இருக்கா, a dot b இருக்கு, b dot a is equal to a dot b நமக்கு தெரியும். டாட் ப்ராடக்ட் இஸ் காமுடேட்டிவ். ஸோ தீஸ் டூ ஆர் சேம். அண்ட் b dot c ரெண்டு தடவை இருக்கு, c dot b b dot c ஒன்று தான், பிகாஸ் டாட் ப்ராடக்ட் இஸ் காமுடேட்டிவ். அதே மாதிரி a dot cயும் c dot aவும் ஒன்று தான், அதுவும் ரெண்டு தடவை இருக்கு. அதனால நம்ம எப்படி எழுதிட போறோம்னா 2 into a vector dot b vector plus b vector dot c vector plus c vector dot a vector equal to 0. Okay. So this implies இப்போ என்ன சொல்லிடலாம் நம்ம, a vector dot b vector plus b vector dot c vector plus c vector dot a vector equal to 0 வந்துருச்சு. ஓகே, இது இப்படியே இருக்கட்டும் நமக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா மேக்னிடியூட் ஆஃப் a vector plus b vector plus c vector தான் நமக்கு கேட்டிருக்காங்க. மேக்னிடியூட் ஆஃப் a vector plus b vector plus c vector தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்போவுமே அதை கண்டுபிடிக்கிறோம்னா ஹோல் ஸ்கொயர்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், அப்போ தான் நமக்கு ஈஸியாக பண்ண முடியும். ஸோ a plus b plus c the whole square ஃபார்முலாவில் இதை போடுறேன். ஸோ a square a vector square plus b vector square plus c vector square மேக்னிடியூட் போடுங்க. ப்ளஸ் அடுத்தது வந்து 2ab bc cn வரும் இல்லையா, ப்ளஸ் 2 இன்ட்டு அதை சேர்த்து 2வை காமனாக எழுதிடுறேன் நான், a vector dot b vector plus b vector dot c vector. ஃபார்முலாவில் நமக்கு 2ab 2bc 2cn வரும்ல, அது வந்து இங்கே டாட் ப்ராடக்டாக போடணும் நம்ம, ஏன்னா வெக்டர்ஸில் இருக்கிறதுனால. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் a என்ன கொடுத்துருந்தாங்க, abc என்ன கொடுத்துருந்தாங்க நமக்கு கொஷனில் 3 4 5 கொடுத்துருக்காங்க இல்லையா கொஷனில். ஸோ அதெல்லாம் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு இது என்னன்னு பார்த்தோம், இது ப்ரூவ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வேணால் நம்ம 4ன்னு நம்பர் பண்ணிக்கலாம். 4ன்னு நம்பர் பண்ணிவிட்டு அது வந்து 0 நமக்கு, அதனால் என்ன ஆயிரும் நமக்கு, இதை 4ன்னு வச்சுக்குவோம் நம்ம. ஸோ இந்த இடத்துல நம்ம 0 போட்டோம்னா அதுக்கு 2 இன்ட்டு 0ன்னு ஆயிரும். ஓகே, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஹோல் ஸ்கொயர் இருக்குது. திஸ் இஸ் ஈக்குவல் டு 9 + 16 + 25 ஈக்குவல் டு என்னது டோட்டல் 50 இல்லையா. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் a vector plus b vector plus c vector the whole square is equal to 15 இருக்கு. ஸோ you need therefore magnitude of a vector plus magnitude of b vector plus magnitude of c vector equal to root of 50. root 50 எப்படி எழுதிடலாம், root of 2 into 25 எழுதிட்டிங்கன்னா 25க்கு ரூட் போட்டிங்கன்னா 5 root 2 அப்படின்னு வந்துடும். this is magnitude of a vector plus b vector plus c vector. okay, 12th question, find the projection of the vector. ஒரு வெக்டர் கொடுத்துருக்காங்க, on the vectorன்னு இன்னொரு வெக்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரொஜெக்ஷன் ஆஃப் வெக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பார்த்தோம் ஆல்ரெடி, ரைட். ஸோ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் a vector on b vectorக்கு என்ன ஃபார்முலா படித்தோம், a vector dot b vector divided by மாடுலஸ் ஆஃப் b வெக்டர்னு படித்தோம் இல்லையா. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே எழுதிக்கலாம். கொடுத்துருக்கிற வெக்டர்ஸை லெட் a vector equal to b vector equal to நம்ம நேம் பண்ணிக்கிட்டோம். ஓகே, இப்போ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் என்ன ஃபர்ஸ்ட் வெக்டர் ஆன் த செகண்ட் வெக்டர் கொடுத்துருக்காங்க, அதாவது ப்ரொஜெக்ஷன் ஆஃப் a vector on b vector தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபார்முலா எப்படி வரும், a vector dot b vector divided by செகண்ட் இருக்கிற வெக்டர் தான் டினாமினேட்டரில் நமக்கு வரும் இல்லையா, நம்ம டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டர். இதுதான் நம்ம ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மெத்தட்னு ஆல்ரெடி நான் சொன்னேன் உங்களுக்கு. ஸோ இதை வந்து ஃபார்முலா எழுதிக்குவோம். இப்போ நமக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ a vector dot b vector is equal to என்னது, ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் போட்டுக்கோங்க, I vector plus 3j vector plus 7k vector dot second vector என்னது b vector 2i vector plus 6j vector plus 3k vector. ஓகே, ஸோ ரெண்டுக்கும் நம்ம டாட் ப்ராடக்ட் போட்டுக்கலாம். டாட் ப்ராடக்ட் போட தெரியும், அந்த கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் i j k மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும் இல்லையா. ஸோ இங்கே வந்து ஐயோட கோஎஃபிஷியன்ட் 1, இங்கே ஐயோட கோஎஃபிஷியன்ட் 2, ஸோ 1 into 2 2 ஆயிரும்.
இங்கே ஜேயோட கோஎஃபிஷியன்ட் 3, ஜேயோட கோஎஃபிஷியன்ட் இங்கே 6, ஸோ 3 into 6 18 ஆயிரும். அண்ட் இங்கே கேயோட கோஎஃபிஷியன்ட் 7, கேயோட கோஎஃபிஷியன்ட் அங்கே 3, ஸோ 21 ஆயிரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் என்னது ஈக்குவல் டு 41 வந்துருச்சு. அப்போ ஏ டாட் பி இஸ் ஈக்குவல் டு நமக்கு 41 கண்டுபிடிச்சிட்டோம். ரைட், ஏ டாட் பி இஸ் ஈக்குவல் டு 41. ரைட், அடுத்தது வந்து டினாமினேட்டரில் என்ன இருக்குது அது மட்டும் மேக்னிடியூட் போட்டால் போதும். மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டர் மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டருக்கு மேக்னிடியூட் போடுவோம். இதுதான் பி வெக்டர், இதோட மேக்னிடியூட் போட்டுடலாம். ரூட் ஆஃப் மேக்னிடியூட் எப்படி போடுவீங்க, 2 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் இல்லையா, ரூட் ஆஃப் plus 3 square. Okay, so this is equal to root of 4 plus 36 plus 9. Okay, இது எவ்வளோ வரும் நமக்கு, this is equal to 49, root 49 வந்துருச்சு, equal to root 49. root 49 is 7. Okay, so therefore projection of a vector on b vector is equal to projection of a vector on b vector equal to a dot b numeratorல substitute பண்ணிருங்க, denominatorல the b vectorோட modulus magnitude substitute பண்ணி, அவ்வளவுதான். This is the projection. Okay, question number 13. Find lambda when the projection of a vector equal to this one and b vector is equal to this one is 4 units னு கொடுத்துட்டாங்க. ஸோ 2 வெக்டர்ஸ் கொடுத்து ஏ வெக்டர் பி வெக்டர் கொடுத்து ப்ரொஜெக்ஷனும் கொடுத்துட்டாங்க 4 யூனிட்ஸ்னு. நமக்கு வந்து லேம்டாவோடைய இந்த லேம்டாவோடைய வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ கிவன் ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு அதை எழுதிக்கங்க, பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு அவங்க கொடுத்ததை எழுதிக்கங்க. அண்ட் கிவன் தட் த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ வெக்டர் ஆன் பி வெக்டர் இஸ் 4 யூனிட்ஸ்னு அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ நமக்கு வந்து ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ வெக்டர் ஆன் பி வெக்டர் என்னன்றது தெரியும். தட் இஸ் projection of a vector on b vector க்கு ஃபார்முலா என்ன, a vector dot b vector divided by projection of a vector on b vectorங்கிறனால ஃபார்முலா எப்படி வரும், denominatorல b vector வரும். ஓகே, equal to 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், a vector dot b vector போட்டுக்கலாம். இப்படியே போடனாலும் போட்டுக்கலாம், இல்லை தனியாக போடனாலும் போட்டுக்கலாம். இப்படியே போடுவோம் நம்ம, அது இன்னும் ஈஸியராக இருக்கும். So a vector எழுதிக்கங்க, a vector is lambda into I vector I cap plus j cap plus 4k cap dot b vector என்னது 2i plus 6j plus 3k. okay, divided by magnitude of b vector. magnitude of b vector என்னது 2i plus 6j plus 3k. okay, இது கொடுத்துருக்காங்க. ரைட், ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துட்டாங்க, 4 யூனிட்ஸ் 4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம லேம்டா கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் நியூமரேட்டரில் டாட் ப்ராடக்ட் போட்டுக்கோங்க அந்த 2 வெக்டர்ஸ்க்கும். எப்படி போடுவீங்க, திஸ் லேம்டா இன்ட்டு 2, லேம்டா இன்ட்டு 2 என்னது 2 லேம்டா. அடுத்தது ஜேயோட கோஎஃபிஷியன்ட் 1 இன்ட்டு 6 ப்ளஸ் 6ன்னு வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் கேயோட கோஎஃபிஷியன்ட் 4 இன்ட்டு 3, 4 இன்ட்டு 3 என்னது 12ன்னு வந்துடும். டினாமினேட்டரில் வந்து மேக்னிடியூட் போட்டுருங்க, இதோட மேக்னிடியூட் போட்டுருங்க பி வெக்டருக்கு. அது என்ன வரும் நமக்கு, ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர்னு வரும். ஓகே, ஈக்குவல் டு 4. ரைட், இப்போ வந்து நியூமரேட்டரில் என்ன இருக்குது நமக்கு, 2 லேம்டா ப்ளஸ் 18 டிவைடட் பை ரூட் ஆஃப் இங்கே என்ன வந்துடும் 4 ப்ளஸ் 36 ப்ளஸ் 9ன்னு வரும் இல்லையா, 49 வருமா, ரூட் 49 வரும். ஓகே, ஸோ ரூட் 49 வந்துருச்சு, ஈக்குவல் டு 4ன்னு இருக்குது. ரைட், ஸோ திஸ் இம்ப்ளைஸ் 2 லேம்டா ப்ளஸ் 18 ப்ளஸ் 18 டிவைடட் பை 7 ஈக்குவல் டு 4. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் 2 லேம்டா plus 18 equal to 7 4s are 28 and 2 lambda is equal to, therefore 2 lambda is equal to 28 minus 18 equal to 10. Therefore the value of lambda becomes equal to 10 by 2
equal to 5. Okay, 10/2 equal to எல்லாருக்கும் நல்லா புரியணுன்றக்கா நிறைய ஸ்டெப்ஸ் போடுறேன். இன்னும் 1-2 ஸ்டெப்ஸ் வந்து உங்களால் போட முடிஞ்சால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். hence lambda is equal to என்ன வந்திருக்கு 5ன்னு நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாமும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். நீங்கள் இதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலாலாம் நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் வீல் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.